Morning students. Chemical bonding and molecular structure நடந்த test 55 ஓட ஆன்சர் கீஸ் தான் பார்க்கறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following compounds does not follow the octet rule for the electron distribution? சரிங்களா, அதாவது octet rule எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிறதா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. octet rule அப்படினா சொல்லி நம்மளுக்கு அவுட்டர் இதுல வந்து பார்த்தோம்னா நோபல் கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அந்த சென்ட்ரல் மெட்டலோட ஆட்டமை சுத்தி. சரிங்களா, அல்லது ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட எலமெண்டல் ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வரணும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் வேணும் அதோட சரௌண்டிங்ஸ்ல. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இதுல எதுல இல்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. சரிங்களா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு வாட்டரோட கொடுத்துருக்காங்க. வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி PH3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுலயும் பாஸ்பரஸ் சுத்தி பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. PCl3 இதுல பாத்தீங்கன்னாலும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா PCl5ல பாருங்க, உங்களுக்கு பாஸ்பரஸ்க்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், ஒவ்வொரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒரு குளோரினுக்கு ஷேர் ஆயிருக்கு. சரிங்களா, அப்படி ஷேர் ஆயிருக்கும் போது பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சுத்தி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா, அதனால உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா ஆக்டெக்ட் ரூலை பேஸ் பண்ணாது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா PCl5. சரிங்களா, மற்றது எல்லாத்தையும் நீங்க டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஆக்சிஜன் கூட 2 ஹைட்ரஜன் உங்களுக்கு பாண்டட் பேர்ல இருக்கு. சரிங்களா, அப்போ 2 ஷேர்டு பேர் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு 2 அன்பாண்டிங்ல இருக்கும். சரிங்களா, அப்ப 2 2 4, இங்க 2 ஷேர் ஆயிருக்கு 6. அதே மாதிரி இந்த சைடுல ஹைட்ரஜன் கொண்டு ஷேர் ஆயிருக்கு 8. சரிங்களா, அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஹைட்ரஜன் கூட ஷேர் ஆயிருக்கு. சரிங்களா, 3 ஹைட்ரஜன் கூடனா 3 ஷேர்டு பேர் இருக்கும். சரிங்களா, அது இல்லாம உங்களுக்கு இங்க பாருங்க பாஸ்பரஸ்க்கு உங்களுக்கு எத்தனை மீதி ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஷேர் ஆயிடுச்சு. அப்ப மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 உங்களுக்கு பாண்ட் ஆகாம இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 2 4 6 8 இதுலயும் 8 இருக்கு. சரிங்களா, PCl3 சோ சேம் என்னன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Cl இருக்கு. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா D. அடுத்து பாருங்க, in which of the following molecules which one has the smallest bond angle? சரிங்களா, smallest bond angle எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க PH3 ஓட bond angle பார்த்தோம்னா 93 டிகிரி. சரிங்களா, அடுத்து பாருங்க NH3 ஓட bond angle பார்த்தோம்னா 107 டிகிரி. சரிங்களா, அடுத்து பாருங்க H2SE ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 91 டிகிரி. H2S ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 92.5 டிகிரி. சரிங்களா, ஸோ 92.5 டிகிரி. இதுல அப்போ மினிமம் வேல்யூ நமக்கு எதுதான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா H2SE. சரிங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா C ஆப்ஷன் C. அடுத்து பாருங்க, the distribution of electron in the singlet state of O2 molecule. சரிங்களா, இந்த நம்மளுக்கு நார்மல் O2 molecule தெரியும், அதோட மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பேஸ் பண்ணி இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த சிங்லெட் ஸ்டேட் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க, நம்மளுக்கு ஒண்ணே தான் தெரியணும். என்னன்னு பார்த்தோம்னா அந்த நம்மளோட இதோட ஆக்சிஜனோட கான்ஃபிகரேஷன் முடியும் போது பாருங்க உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா பாருங்க சிக்மா 2p(z)² அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து முன்னாடி வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2px = 2py 2 அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா pi star 2px1. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா pi star 2py1. ஏன்னா ரெண்டுமே டீஜெனரேட் லெவல்ஸ், 2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கும். சரிங்களா, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சிங்லெட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சிங்கிளா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட சேர்ந்து பேர் ஆயிடும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேட்டுக்கு பார்த்தா சிங்லெட் ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க இருக்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா எலக்ட்ரான் ஜம்ப் ஆயிடுறதுனால, இந்த எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடுறதுனால அப்ப இங்க 0 மாறிடும். அப்ப இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 2 மாறி இருக்கும். சரிங்களா, அதுதான் சிங்லெட் ஸ்டேட். சரிங்களா, அப்ப அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா B ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஆன்சர் B. அடுத்து பாருங்க, which one of the following species are isoelectronic and isostructural? சரிங்களா, isoelectronic அப்படின்னா ஒரே மாதிரியான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். isostructural அப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கும். சோ இதுக்கான பேசிக்கான என்னன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செக் பண்ணா போதும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயும் இருக்கிற எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் சரியா எதுக்கு இது ஈக்குவலா இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஐசோ எலக்ட்ரானிக்காவும் இருக்கும், அதே மாதிரி ஐசோ ஸ்ட்ரக்சரலாவும் இருக்கும். சரிங்களா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NO3 மைனஸ் இதோட எலக்ட்ரான் பார்த்தோம்னா 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா, CO3 அதே மாதிரி 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ A ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க ClO3- பாத்தீங்கன்னா 42 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி CO3 இப்பதான் பார்த்தோம் 32 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் இது வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அடுத்து பாருங்க C பார்த்தோம்னா SO3 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி NO3- பாத்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அடுத்து பாருங்க CO3 - 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி SO3 வந்து பாத்தீங்கன்னா 40 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா, அப்ப இதுவும் உங்களுக்கு ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா A ஆப்ஷன் NO3- CO3 தான் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் கவுண்ட்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு மட்டும் தான் ஐசோ ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி ஐசோ எலக்ட்ரானிக்காவும் இருக்க வாய்ப்பு இருக்கு.
அடுத்து பாருங்க which of the following has the minimum bond length. மினிமம் பாண்ட் லென்த் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பேஸ் பண்ணி அதோட பாண்ட் ஆர்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் O2+ ஓட பாண்ட் ஆர்டர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2.5. சரிங்களா, அதே மாதிரி O2 ஓட பாண்ட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 2. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா O2 ஓட பாண்ட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 1.5. சரிங்களா, அதே மாதிரி O2 ஓட பாண்ட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 1. சரிங்களா, சோ பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். சரிங்களா, அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாண்ட் லென்த்தோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிங்கறத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு கேட்கறது மினிமம் பாண்ட் லென்த். சரிங்களா, அப்ப நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட் நேச்சர் இருக்கக்கூடிய பாண்ட் ஆர்டர் தான் சூஸ் பண்ணோம். அப்ப பாண்ட் ஆர்டர் எதுக்கு மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா O2க்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா O2+. இதுக்கு பாண்ட் ஆர்டர் பெருசா இருக்கு, அதனால அதுக்கு தான் மினிமம் பாண்ட் லென்த் இருக்கும். அடுத்து பாருங்க the shape of ammonia molecule is. சரிங்களா, shape of ammonia molecule பாருங்க, அமோனியா உங்களுக்கு NH3. சரிங்களா, NH3ல பாத்தீங்க அப்படின்னா N வந்து உங்களுக்கு 3 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு பிளஸ் ஒரு லோன் பேர் இருக்கு. சரிங்களா, லோன் பேர் இருக்கு. சரிங்களா, ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் பேர் இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெகுலர் ஜாமெட்ரி கிடைச்சிருக்கும், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால டியூ டு ரிப்பல்ஷன் உங்களுக்கு ஷேப் வந்து மாறி இருக்கும். அப்ப அதுக்கான ஷேப் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருந்து அதாவது 3 பாண்ட் பேர் பிளஸ் 1 லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைகோனல் பிரமிடியல் தான் ஆன்சர். சோ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க கோஆர்டினேட் பாண்ட் இஸ் பிரசன்ட் இன். சரிங்களா, கோஆர்டினேட் பாண்ட் எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க கார்பன் மோனாக்சைடுனா C ட்ரிபிள் பாண்ட் O. சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா C டபுள் பாண்ட் O. சரிங்களா, சோ இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து அமோனியா பாருங்க, அமோனியால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பதான் நம்ம போட்டு காமிச்சோம் ஸ்ட்ரக்சரோட அரேஞ்ச்மெண்ட் 3 சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும் ஹைட்ரஜன் கூட. சரிங்களா, ஒரு லோன் பேர்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்ப இதுலயும் உங்களுக்கு என்ன இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர் டை ஆக்சைடு இதுல கோஆர்டினேட் பாண்ட் இல்ல. ஆனா சல்பர் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு டபுள் பாண்டும் ஒரு சைடு கோஆர்டினேட் பாண்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது சோ ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க which has the maximum covalent character. கோவலன்ட் கேரக்டர் எதுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெஜன்ஸ் ரூல். அத ஃபெஜன்ஸ் ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, ஃபெஜன்ஸ் ரூலை பேஸ் பண்ணி எதுக்கு மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் இருக்குதுங்கிறது சைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு காமனா வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப கேட்டயான்ஸோட சார்ஜ் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கேட்டயானோட சார்ஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா எதுக்கு பெரிய சார்ஜ் இருக்கோ சரிங்களா, அதாவது எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட சார்ஜ் N+ எவ்வளவு மேக்ஸிமமா இருக்கோ அந்த மேக்ஸிமம் நீங்க கம்பேர் பண்ணக்கூடியது யாருக்கு மேக்ஸிமமா இருக்கோ அவங்களுக்கு தான் கோவலன்ட் கேரக்டர் அதிகமா இருக்கும். சரிங்களா, கோவலன்ட் கேரக்டர் ஹை. சரிங்களா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுல பாருங்க எல்லாத்தையும் பிரிச்சு பாருங்க, எல்லாம் அயன்ஸா மாத்தி பாருங்க. இது Na+ அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு யூனிட் பாசிட்டிவ். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க Si4+. சரிங்களா, அப்ப இது 4 யூனிட்ஸ் இருக்கு. சரிங்களா, இங்க AlCl3 அப்ப Al3+, அப்ப 3 யூனிட் பாசிட்டிவ் வருது. சரிங்களா, Mg2+. சரிங்களா, அப்ப 2 யூனிட் பாசிட்டிவ் வருது. இப்ப இருக்கிறதுல மேக்ஸிமம் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 தான் நம்மளுக்கு வருது. சாரி 4 தான் வருது. அப்ப SiCl4 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி ஆப்ஷன் SiCl4. அடுத்து பாருங்க which of the following species is octahedral. octahedral வரணும் இந்த கீழ இருக்க ஸ்பீசிஸ் எதுக்கு octahedral வரும் அப்படின்னு கேக்குறாங்க. octahedral அப்படின்னா உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 பாண்ட் பேர்ஸ் இருக்கணும். சரிங்களா, 6 பாண்ட் பேர்ஸ் இருக்கணும், எந்த ஒரு லோன் பேர் இருக்க கூடாது. சரிங்களா, அப்ப அது எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா SF6 பாருங்க, ஒரு சல்பர் 6 ஃப்ளூரின் கூட உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா பாண்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா SF6. சரிங்களா, மற்றது எதுவும் வர வாய்ப்பு இல்ல. சரிங்களா, சோ அப்ப SF6 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க which of the following molecule has zero dipole moment. சரிங்களா, zero dipole moment எதுக்கு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ zero dipole momentங்கிறது எப்பதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டர்ல இருக்கிற எல்லா சிமிலர் டைப்பான ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றத்தோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா அது ஒரு சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்டா இருக்கணும். சரிங்களா, அப்பதான் ஒரு எலமெண்டால உருவாகக்கூடிய மொமெண்ட் வந்து பார்த்தோம்னா ரிசல்டன்ட் வரும்போது ஒன்னோட ஒன்று நல்லிஃபை ஆகி 0 ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா, பாருங்க BF3. சரிங்களா, BF3 பார்த்தோம்னா நடுவுல போரான் இருக்கு. சரிங்களா, 3 போரான் ஃப்ளூரின் வந்து அது கூட அட்டாச் ஆயிருக்கு. ஒன்னொன்னுக்கு நடுவுல 120 டிகிரி 120 டிகிரி இருக்கு. சரிங்களா, அப்ப இது 0 வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அமோனியா இப்பதான் பார்த்தோம் N ஹைட்ரஜன்
அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு லோன் பேர் சரிங்களா இருக்கு சரிங்களா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃப்ளூரினை நோக்கி தான் நைட்ரஜன் நோக்கி தான் இருக்கும் சரிங்களா. 3 பாண்ட் பேருமே சரிங்களா. அப்போ ஒன்னோட ஒன்று வந்து உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி லோன் பேரோட ரிப்பல்ஷனும் வேற இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இதுக்கு 0 வர வாய்ப்பே இல்லை. அப்போ ஆன்சர் இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CHCl3 இதுல பாருங்க 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். H2O பார்த்தீங்கன்னா O பாண்ட் HH சரிங்களா. ரெண்டுலையும் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோன் பேஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் விட பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடியது சரிங்களா. அப்போ உங்களுக்கு இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் ஷேர் ஆயிடுச்சுன்னா மொத்தம் இங்க 2 லோன் பேஸ் இருக்கும். 2 லோன் பேஸ் இருக்கிறதுனால இதுலயும் உங்களுக்கு 0 ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தோம்னா BF3 மட்டும் தான். ஸோ ஆன்சர் BF3. ஸோ டெஸ்ட் 55 ஓட ஆன்சர் கீஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெஸ்ட் 56 ஓட ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.